ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். கலாபம் 17. இந்த இரவு நேரத்தில் அவளுக்கு ஆத்மனின் அறையில் என்ன வேலை என்று கேள்வியோடு சேர்ந்து நிச்சயமாக இவர்களுக்கு இடையே முன்பிருந்த ஏதோ ஒரு உறவு இருக்கிறதோ என்ற சந்தேகமும் அவரை குழப்பியது. அதில் தியாவை வழிமறித்து நின்றவர், இந்த நேரத்துல மாப்பிள்ள ரூம்ல உனக்கு என்ன வேலை என்றார் ஜெகதா. அதில் முன்பென்றால் கூட வேறு மாதிரி பேசி இருப்பாளோ என்னவோ. நேற்று அவர் தன்னை அத்தனை இழிவாக பேசியதில் உண்டான கோபத்தோடு இருந்தவள். அதை பத்தி நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும் என்றாள் தியா. ஏன் சொல்லணுமா? நான் ஆத்மனோட அத்தை, எனக்கு சொல்லாம யாருக்கு சொல்லுவ? நீ இந்த நேரத்துல என் மாப்பிள்ள ரூம்ல இருந்து வெளியே வருவ, அதை பார்த்துட்டு நான் சும்மா போகணுமா என்றார் ஜெகதா. அப்போ ஏன் எதுக்குன்னு உங்க மாப்பிள்ளை கிட்டேயே போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்று நக்கலாக சொல்லிவிட்டு தியா அறைக்குள் சென்று விட, இந்த பேச்சு குரல் கேட்டு ஆத்மனும் அதே நேரம் வெளியே வந்தான். தியாவின் அறைக்கு வெளியே ஜெகதா இருப்பதைக் கண்டு, என்னாச்சு என அவரை ஆத்மன் நெருங்கவும், இல்ல ஆத்மா, குழந்தைய பார்க்காம இந்த நேரத்துல எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கா, அதான் என்னன்னு கேட்டா அந்த பொண்ணு திமிரா பேசிட்டு போகுது என்றார் ஜெகதா. அதற்கு, லட்டு தூங்கிட்டா, அதோட தியா நாம வச்ச ஆள் இல்ல, இப்படியெல்லாம் அதிகாரம் செஞ்சு அவளை வேலை வாங்க அவ எங்க சம்பளத்துக்கும் வேலை செய்யல என்றான் ஆத்மன். நான் அப்படி சொல்லல ஆத்மா, ராத்திரி நேரம் குழந்தை தூங்கிட்டானா இவளும் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்ல, அதை விட்டு எதுக்காக இப்படி சுத்திக்கிட்டு இருக்கணும், அதுதான் கேட்டேன் என்றார் ஜெகதா. அவர் பேசுவது புரிய, கொஞ்சம் பேசணும்னு நான் தான் அவளை கூப்பிட்டேன், அதான் வந்தா என்று அந்த பேச்சை அதோடு முடிக்க முயன்றான் ஆத்மன். ஆனால் அப்படியெல்லாம் விடக்கூடியவரா ஜெகதா? ஓஹோ அப்படியா, அப்படி என்ன முக்கியமான விஷயம் ஆத்மா என்று அத்தனை ஆர்வமும் எரிச்சலுமாக அவர் கேட்கவும், பெருசா ஒன்றும் இல்ல. ஆமா, நீங்க ஏன் இந்த நேரத்துல தூங்காம மேல வந்தீங்க? போய் ரெஸ்ட் எடுங்க, வயசான காலத்துல கண் விழிச்சு உடம்ப கெடுத்துக்காதீங்க என்று விட்டு ஆத்மன் சென்று விட, அவன் சென்ற திசையையே முறைத்து கொண்டு நின்றார் ஜெகதா. அவரால் இதை தவிர இப்போதைக்கு வேறு எதுவும் செய்ய முடியாத நிலை. ஆத்மனை பகைத்து கொள்ளவும் முடியாது, அதே நேரத்தில் நடப்பதை அனுமதிக்கவும் முடியாமல் அவர் நின்றிருக்க, அதே நேரம் குழந்தையின் அறையில் இருந்து வெளியில் வந்த திவ்யா, என்ன மேடம் இங்க நிக்கிறீங்க, ஏதாவது வேணுமா என்றால் அக்கறையோடு. அதில் யார் மேலும் காண்பிக்க முடியாத தன் கோபத்தை அவளிடம் காண்பித்து, நான் எங்க நின்னா உனக்கு என்ன பிரச்சனை என்று திவ்யாவிடம் எகிறினார் ஜெகதா. அதில் மிரண்டு போனவள், நான் எதுவும் தப்பா கேட்கல மேடம், உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு தான் கேட்டேன் எனவும், ஏன் எனக்கு வேணும்னா நான் போய் எடுத்துக்க மாட்டேனா, நான் என்ன கை கால் விளங்காமலா இருக்கேன் என்று அதற்கும் சண்டைக்கு நின்றார் ஜெகதா. அதில் சட்டென பின்னடைந்தவள், சாரி மேடம், நான் தெரியாம கேட்டுட்டேன் என்று விட்டு மீண்டும் குழந்தையின் அறைக்குள் சென்று விட்டாள் திவ்யா. இதை இனி இப்படியே விடக்கூடாது, போற போக்க பார்த்தா காத்திருந்தவ புருஷனை நேத்து வந்தவ கூட்டிட்டு போன கதையா ஆகிடும் போலையே. எலவு காத்த கிளியா என் பொண்ணு நிக்கணுமா, நான் விட மாட்டேன் என புலம்பியவாறே இறங்கி சென்றார் ஜெகதா. மறுநாள் காலை வழக்கம் போல அவர் காலை உணவுக்கு ஷர்மியை அழைத்து வரும்போது உணவு மேசையில் ஆத்மனுக்கு வலது பக்கம் இருந்த நாற்காலியில் அமர்ந்திருந்தாள் தியா. அதை கண்டவுடன் அனு தன் அண்ணன் மனைவிதான் அங்கு அமர வேண்டும் என்று சொன்னது ஜெகதாவின் மனக்கண்ணில் நிழலாடியது. அம்மணியிடம் முதலில் தியாவுக்கு பரிமாற ஆத்மன் சொல்லிக் கொண்டிருக்க, இதையெல்லாம் பார்க்க முடியாமல் அங்கிருந்து திரும்பி போக முயன்றாள் ஷர்மி. அவளை தடுத்து பிடித்து ஒரு கண்டன பார்வையோடு இழுத்து வந்த ஜெகதா தியாவிற்கு நேர் எதிரே இருந்த அனு வழக்கமாக அமரும் இருக்கையில் ஷர்மியை உட்கார வைக்க முயல, சட்டென திரும்பி அவரை பார்த்தவன், அது அம்மு இடம், அங்க எப்பவும் வேற யாரும் உட்காரக்கூடாது, அதான் இவ்வளவு பெரிய டேபிள் இருக்கே, இதுல உட்காரவா இடம் இல்லை என்றான் ஆத்மன். கிட்டத்தட்ட 12 பேர் ஒரே நேரத்தில் அமர்ந்து சாப்பிடக்கூடிய அந்த உணவு மேசையில் நடுநாயகமாக வழக்கம் போல் ஆத்மன் அமர்ந்திருக்க, அவனுக்கு உரிமை உள்ளவளாய் தியா வலது பக்கம் அமர்ந்திருந்தாள்.
இப்போது இடது பக்கமும் அவர்களால் அமர முடியாமல் போகவும், முன்பு போல அனு, கௌரவ் இடங்களுக்கு அடுத்து இருந்த இருக்கையில்தான் அவர்கள் அமர வேண்டும். இல்லை என்றால் அந்த பக்கம் அதற்கு நேரெதிராக இருந்த தியா அமர்ந்திருந்த இருக்கைக்கு பக்கத்தில் உள்ள இருக்கைகளில் அமர வேண்டும். இது ஜெகதாவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. தியா உரிமை உள்ளவளைப் போல முன்னே அமர்ந்திருக்க, இவர்கள் தள்ளி அமர்வது அவர்களின் இடம் இதுதான் என சொல்லாமல் சொல்வது போல இருந்தது. அதில், நாங்க அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம் ஆத்மா, நீ நல்லா சாப்பிடு என்று வேண்டுமென்றே அந்த நல்லாவில் அழுத்தம் கொடுத்து சொல்லியவர் அங்கிருந்து நகர முயல, ஏன் என்றான் புரியாமல் அவர்களை பார்த்து ஆத்மன். அது ஷர்மி அப்பவே பசி இல்லைன்னு சொன்னா. எனக்கும் கொஞ்சம் உடம்பு அசதியா இருக்கு. நீ தனியா உட்கார்ந்து சாப்பிடுவியேன்னு தான் அவசரமா இவளையும் இழுத்துட்டு வந்தேன். இப்போதான் நீ தனியா இல்லையே, நீ நல்லா சாப்பிடு என்று வெறுப்பை மறைத்த குரலில் பேசியவர் அங்கிருந்து நகர்ந்தார். அதில் சரி என்பது போலான தலையசைப்போடு ஆத்மன் சாப்பிடுவதில் கவனத்தை திருப்பிவிட, இது வேறு ஜெகதாவுக்கு ஆத்திரத்தை கொடுத்தது. ஒரு வார்த்தைக்காகவது பரவாயில்ல உட்கார்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்றானா பாரு என்று புலம்பியவாறே ஷர்மியோடு அங்கிருந்து நகர்ந்தார் ஜெகதா. மா, அத்தான் நம்மள வேணும்னு இன்சல்ட் செய்யறது போல இருக்கு, அது உங்களுக்கு புரியலையா என்றால் எரிச்சலோடு ஷர்மி. ஏன் புரியாம? நல்லாவே புரியுது. ஆனா புரிஞ்சு என்ன ஆக போகுது? அவன் தயவுல தான் இப்போ நாம இருக்கோம். அவசரப்பட்டு அவனை பகைச்சுக்கிட்டா அது நமக்கு தான் கெடுதல். அமைதியா எதுவும் புரியாத மாதிரியே இருந்து நாம நினைச்சதை சாதிச்சுக்கணும். அதுக்கு பிறகு நாம யாருன்னு காட்டணும். இப்போ காட்டுனா நஷ்டம் நமக்கு தான் என்றார் ஜெகதா. தியா எப்போதுமே ஆத்மனோடு மட்டுமல்ல, அவன் இல்லாத நேரங்களிலும் கூட உணவு மேசையில் அமர்ந்து சாப்பிட மாட்டாள். சமையலறைக்கு உள்ளேயே காய்கறிகள் வெட்டுவதற்கும் தேவையான முன்னேற்பாடுகளை செய்வதற்கும் என ஒரு சிறு மேசையும் 2 நாற்காலிகளும் உண்டு. பெரும்பாலும் அதில் அமர்ந்துதான் எப்போதும் சாப்பிடுவாள் தியா. அம்மணி கூட எத்தனையோ முறை, நீங்க அங்க போய் உட்காருங்க மேடம், நான் கொண்டு வந்து வைக்கிறேன் என்று சொல்லி பார்த்து விட்டார். ஆனால் அந்த அளவுக்கு இங்கு உரிமை எடுத்துக்கொள்ள ஒருபோதும் தியாவிற்கு விருப்பம் இருந்ததில்லை. எங்கே உட்கார்ந்து சாப்பிட்டா என்ன, அதே சாப்பாடுதானே என்று புன்னகையோடு சொல்லியபடி சாப்பிட்டு விட்டு சென்று விடுவாள் தியா. ஆரம்பத்தில் சில முறை, உங்க ரூமுக்கு வேணும்னாலும் கொண்டு வந்து கொடுக்கிறேன் மேடம் என்று கூட அம்மணி சொல்லி பார்த்து விட்டார். அதெல்லாம் வேண்டாம், இங்க நான் சாப்பிட்றதுல இப்போ என்ன பிரச்சனை, ஒரு 5 நிமிஷம் வேலை, இதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க என்பாள் சாதாரணமாக தியா. இதெல்லாம் தியாவின் மேல் ஒரு நல்ல எண்ணத்தை அம்மணியின் மனதில் வளர்த்து கொண்டே சென்றது. குழந்தையோடு உறவும் உரிமையும் இருந்தாலும் அதை இந்த வீட்டோடு இணைத்து குழப்பிக் கொள்ளாமல் தெளிவாக தன் எல்லை எதுவென தெரிந்து நடந்து கொள்ளும் தியாவையும், அப்படி ஒரு எல்லையை பற்றிய கவலையே இல்லாமல் இதெல்லாம் எனக்கே சொந்தம் என்பது போல இங்கு அதிகாரம் செய்து கொண்டிருக்கும் ஜெகதாவையும் ஷர்மியையும் தன்னை அறியாமலே ஒப்பிட்டு பார்த்தவருக்கு தியாவின் மேல் மரியாதை அதிகமானது. அதே போல்தான் இன்றும் குழந்தைக்கு முதலில் ஊட்டுவதற்கு சின்ன கிண்ணத்தில் தேவையானவற்றை உணவு மேசையில் இருந்து எடுத்து கொண்டிருந்தாள் தியா. அப்போதே சாப்பிட வந்த ஆத்மன், லட்டு குட்டி சாப்பிடலையா என்று அங்கு விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையை தூக்கி கொஞ்சி முத்தமிட்டவாறே கேட்டான். இல்ல என்று அதற்கு அவள் அழகாக கைவிரித்து கூறவும், அச்சோ இல்லையா, அப்போ லட்டு குட்டி மாமு கூட சேர்ந்து சாப்பிடுறீங்களா என்றவாறே மேசையின் நடுவில் அவளை தூக்கி அமர வைத்தான் ஆத்மன். அதில் குழந்தைக்காக தட்டில் உணவை எடுத்து வைத்திருந்த தியா, வேண்டாம் நீங்க சாப்பிடுங்க, நான் அவளுக்கு ஊட்டிக்கிறேன் என குழந்தையை தூக்க முயன்றாள் தியா. இல்லை இங்கேயே இருக்கட்டும், என்கிட்ட கொடு, நான் அவளுக்கு ஊட்டுறேன் என அந்த தட்டை வாங்கி தனக்கு அருகில் வைத்துக்கொண்டு குழந்தைக்கு எடுத்து ஊட்டினான் ஆத்மன். அவளும் சமர்த்தாக தன் மாமுவிடம் சாப்பிட துவங்கவும் அதற்கு மேல் அங்கு தனக்கென்ன வேலை என்பது போல அங்கிருந்து நகர்ந்தாள் தியா. அப்போதே, நீ சாப்பிட்டியா என கேட்டிருந்தான் ஆத்மன். இதில் இங்கு வந்ததிலிருந்து முதன்முறையாக தன்னிடம் இப்படி கேட்பவனை லேசான வியப்போடு திரும்பி பார்த்தவள் இல்லை என தலையசைத்தாள் தியா. அப்போ வா உட்கார்ந்து சாப்பிடு என அவளை அழைத்தான் ஆத்மன். அதில் உடனே, இல்ல வேண்டாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் என்று தியா மறுக்கவும், ஏன் என் கூட உட்கார்ந்து சாப்பிட மாட்டியா, அவ்வளவு பயமா என்ன பார்த்து என்றான் ஆத்மன். அவன் எதை பற்றி கேட்கிறான் என புரிய அவசரமாக, அச்சச்சோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்றாள் தியா. அப்புறம் என்ன தயக்கம், வா உட்காரு என மீண்டும் அழைத்தான் ஆத்மன். அதில் மறுபடியும் மறுத்தாள். எங்கே தப்பாக புரிந்து கொள்வானோ என்றே தியா அங்கு சாப்பிட அமர அதே நேரம்தான் ஜெகதா தன் மகளை அழைத்து கொண்டு அங்கு வந்திருந்தார்.
இப்போது அவளை இங்கு கண்ட கோபத்திலே அவர்கள் சாப்பிடாமல் சென்றது புரிய ஜெகதா சென்ற திசையையே கவலையாக பார்த்து கொண்டிருந்தாள் தியா. அதில் அவள் முகத்தில் இருந்தே மனதை கணித்திருந்தவன், அவங்களுக்கு சில நேரங்கள்ல நான் இங்க உட்கார்ந்து சாப்பிட்டாலே பிடிக்காது, அதுக்காக நான் சாப்பிடாம இருக்க முடியுமா என கேலியோடு புருவத்தை உயர்த்தி கேட்கவும் அந்த பாவனையில் சிரித்து விட்டிருந்தாள் தியா. அதில் உண்டான புன்னகையோடு அவள் திரும்பி ஆத்மனை பார்க்கவும், இப்போதான் நல்லா இருக்கு, இப்படியே எப்பவும் இரு என அவள் புன்னகையை ரசித்த குரலில் கூறினான் ஆத்மன். இதற்கிடையில் இவர்களின் பேச்சு சுவாரஸ்யத்தில் குழந்தைக்கு ஊட்ட மறந்திருக்க அவளோ ஆத்மனின் முகத்தை பிடித்து திருப்பி தன்னை பார்க்க செய்து, மாமு இத்தி என சினுங்கினாள். அச்சோ என்று ஆத்மனும் தியாவும் ஒரே நேரத்தில் சிறு துண்டு இட்லியை எடுத்து அவள் வாயருகே கொண்டு செல்ல இவற்றையெல்லாம் சமையலறையில் இருந்து பார்த்து கொண்டிருந்த திவ்யா அம்மணியிடம், அக்கா ஜோடி பொருத்தம் எவ்வளவு அழகா இருக்குல்ல என்றாள். ஆமா, நானும் அதை தான் பார்த்துட்டு இருந்தேன், என் கண்ணே பட்டுடக்கூடாது, இது மட்டும் நிஜமானா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா என்று அவர் நின்ற இடத்தில் இருந்தே இருவருக்கும் திருஷ்டி எடுத்தார் அம்மணி. தன் அறையில் யோசனையோடு முன்னும் பின்னும் நடந்து கொண்டிருந்த ஜெகதாவையே பார்த்தபடி கன்னத்தில் கை வைத்தவாறு அமர்ந்திருந்தாள் ஷர்மி. என்னம்மா, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க என்று பல நிமிடங்களுக்கு பிறகு பொறுமை இழந்து ஷர்மி கேட்டிருக்க, வேற என்னடி செய்ய சொல்ற, எவ்வளவு உரிமையா வந்து அவன் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுறா பாத்தியா, நீ இருக்க வேண்டிய இடம் அது, நான் சொல்லும் போதே கேட்டு ஒழுங்கா நீ நடந்திருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை நமக்கு கிடையாது என்று எரிச்சலோடு கத்தினார் ஜெகதா. மா ப்ளீஸ், சும்மா சும்மா என்ன மட்டும் குறை சொல்லாதீங்க, நீங்க கூட அவ்வளவு முயற்சி செஞ்சீங்க, ஏதாவது நடந்ததா, அப்புறம் என்ன மட்டும் குறை சொல்றீங்க, நம்ம பார்த்தாலே அவர் நடந்துக்கிற முறை வேற மாதிரி இருக்கு, அந்த குட்டி சாத்தானும் நம்ம கிட்டயே வரமாட்டா, இன்னைக்கு வந்த அந்த பொண்ணு பின்னாடி அத்தை நொத்தைன்னு சுத்துறா, என்ன ஒரு நாளாவது அப்படி கூப்பிட்டு இருப்பாளா, என்கிட்ட வந்து இருப்பாளா, நம்ம தூக்க கூட விட மாட்டா, அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க, இல்ல என்ன செய்ய சொல்றீங்க என்றாள் ஷர்மி. ஏண்டி, ஒரு வயசு பொண்ணு பேசுற பேச்சா இது, ஒரு அம்மாவா இதுக்கு மேல என்னால உன்கிட்ட எதுவும் சொல்லவும் முடியல, உரிமையும் உறவும் இருக்க அத்தை பையனை மயக்கி உன் வழிக்கு கொண்டு வருவது அவ்வளவு கஷ்டம்னு நினைக்கிறியா நீ என்றார் ஜெகதா. அதில் ஷர்மியின் முகம் ஒரு மாதிரியாக மாறிவிட அவளின் அருகில் வந்து அமர்ந்தவர், இங்க பாரு ஷர்மி, இதை ஏன் நீ தப்புன்னு நினைக்கிற, கல்யாணம் செஞ்சுக்க போறவன் கிட்டதானே நெருங்கி பழகுற, நாம இங்க எந்த கஷ்டமும் இல்லாம வசதியா சந்தோஷமா வாழணும்னா இதுதான் ஒரே வழி, இதை செய்யறதுல தப்பே இல்லை என்றாள் ஜெகதா. அதில் ஷர்மியின் முகம் தெளிவில்லாமல் இருப்பதைக் கண்டு, நீ ரொம்ப யோசிச்சு குழப்பிக்காத, நேத்து வந்த அந்த பொண்ணு இவ்வளவு சீக்கிரம் அவனை மயக்கி இருக்கா, உனக்கு ஏன் அந்த சாமர்த்தியம் இல்லாம போச்சு, நாம இங்க வர்றதுக்கு முன்ன எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு யோசி என்றார் ஜெகதா. மா, உங்களுக்கு தான் புரியல, நமக்குத்தான் அவ நேத்து வந்தவ, ஆனா அவங்களுக்கு ஒருத்தர் நல்லாவே தெரிஞ்சிருக்கு, இல்லனா அத்தான் இவ்வளவு இடம் கொடுப்பாரா, கொஞ்சமாவது யோசிங்க, நாம இங்க வந்து 3 வருஷத்துக்கு மேல ஆகுது, நமக்கு கூட இந்த அளவு அவர் இடம் கொடுத்ததே இல்ல, 3 வாரம் கூட ஆகாத பொண்ணுக்கு இவ்வளவு உரிமையும் இடமும் அவர் கொடுக்கறதுலயே உங்களுக்கு புரியலையா, அவங்களுக்குள்ள முன்னையே பழக்கம் இருந்திருக்கு, ஒருத்தரை ஒருத்தர் காதலிச்சு கூட இருந்திருக்கலாம் என்றாள் ஷர்மி. ஏய் என்னடி, என்னென்னமோ சொல்லி என் வயிற்றுல புளிய கரைக்கிற என்று பதறினார் ஜெகதா. உங்களை டென்ஷனாக்க நான் எதுவும் பேசலாமா, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்படியெல்லாம் யார் பேச்சையாவது கேட்டு நடக்க கூடியவரோ, யார் சொல்றதையும் உடனே ஏத்துக்க கூடியவரோ இல்ல அத்தான், ஆனா இந்த பொண்ணு இங்க வந்த நாள்ல இருந்து அதை செஞ்சுட்டு இருக்கா, அவரும் தலையாட்டிக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கு புரியுதா என்றாள் ஷர்மி. அதில் ஜெகதா யோசனையாக அமர்ந்திருக்க, எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு நாம பேசினது போல இவங்க 2 பேரும் முன்னையே காதலிச்சு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அது அணுவுக்கு பிடிக்காம அவ இவங்களை பிரிச்சு இருக்கலாம், அது தப்புன்னு உணர்ந்துதான் கடைசி நேரத்துல இந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இவங்களை சேர்த்து வச்சுட்டு போனாலோ என்னவோ என்றால் உறுதியான குரலில் ஷர்மி. இதில் சர்வமும் வெடவெடக்க அப்படியே அதிர்வும் திகைப்புமாக அமர்ந்து விட்டிருந்தார் ஜெகதா. நிஜமாவே இப்படிதான் இருக்கும்னு சொல்றியா ஷர்மி என்று அவர் பயந்த குரலில் கேட்கவும், இப்படித்தான் நடந்து இருக்கும்னு நானும் சொல்லலமா, ஆனா நடந்திருக்க வாய்ப்புகள் அதிகம்னு சொல்றேன், அதனாலதான் நீங்க அத்தனை முறை கேட்டோம், அனு அத்தான் கல்யாண பேச்சையே எடுக்காம இருந்தாலோ என்னவோ என்று மேலும் அவள் கூறியதில், ஆமாடி இருக்கும்னு தான் தோணுது,
இந்த பொண்ணு வந்ததுல இருந்து எனக்கும் இவங்களுக்குள்ள என்னமோ இருக்குன்னு தான் அன்னையில இருந்தே தோணிக்கிட்டு இருக்கு என்று எழுந்து தீவிர யோசனையோடு அந்த அறையிலேயே சில நிமிடங்கள் நடந்தவர், இதுக்கு முன்ன என்ன வேணாலும் இருந்துட்டு போகட்டும், ஆனா இனி அவ இந்த வீட்டுல உரிமையுள்ளவளா மாறவே கூடாது, மாறவும் முடியாது, நான் அதுக்கு விட மாட்டேன், அந்த இடம் உனக்கு தான் என்றார் உறுதியான குரலில்.